நடந்து கொண்ட நடவடிக்கையை நிச்சயம் அவருடைய தந்தையார் குமரி ஆனந்தன் பார்த்திருந்தால் மிகுந்த வருத்தப்பட்டிருப்பார், துயரமடைந்திருப்பார். இவருக்கா போய் நாம் தமிழிசை என்று பெயர் வைத்தோம் என்று அவர் மிக 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 வருத்தத்தோடு இருந்திருப்பார். ஒன்று. இரண்டு, கையெழுத்து இயக்கம் என்பது இல்லங்கள் தோறும் சென்று வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எந்த இல்லத்திற்கு சென்று வாங்கினார்கள்? அவர்களை சுற்றி பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு 10 பேரை நிற்க வைத்துக் கொண்டு ஊடகங்களில் அவர் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் எண்ணியிருந்த பதவிகள் எதுவும் கிடைக்காததால் அந்த கையெழுத்து இயக்கத்தை அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்களை வைத்து நடத்தி கொண்டார். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு அவர் ஒரு அத்துமீறல் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கின்றார். காலாவதி என்ற சொற்றொடரை. காலாவதியானவர் யார்? பாண்டிச்சேரியிலே காலாவதியானவர். தென்சென்னை நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் காலி செய்யப்பட்டவர் எங்களை பார்த்து காலாவதி என்கிறார். அவரை காலாவதி ஆக்குவதற்கும் அவர் சார்ந்த இயக்கத்தை காலாவதி ஆக்குவதற்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அக்கா தமிழிசைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 3 மணி நேரம் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல, அமைதியா பாமர மக்களுக்கு நாங்க ஒரே ஒரு கேள்வி. ஐயா சும்மா இருக்கு, சிவா சும்மா இருக்குப்பா. ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள், முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா அண்ணாவின் கொள்கை. அண்ணாவே சொன்னாரு, அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர்? 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க. பொதுமக்கள் வரலன்னா பரவாயில்ல, பொதுமக்கள் வந்தாங்க. 3 மணி நேரம் இந்த வெயில நின்ன பிறந்தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மறியல் பண்ண போறோம்னா அதுவும் பண்ணல. மக்களுக்காக நான் சொல்றேன். அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அதுக்காக அடிபணிய மாட்டோம். நடந்து கொண்ட நடவடிக்கையை நிச்சயம் அவருடைய தந்தையார் குமரி ஆனந்தன் பார்த்திருந்தால் மிகுந்த வருத்தப்பட்டிருப்பார், துயரமடைந்திருப்பார். இவருக்கா போய் நாம் தமிழிசை என்று பெயர் வைத்தோம் என்று அவர் மிக 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 வருத்தத்தோடு இருந்திருப்பார். ஒன்று. இரண்டு, கையெழுத்து இயக்கம் என்பது இல்லங்கள் தோறும் சென்று வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எந்த இல்லத்திற்கு சென்று வாங்கினார்கள்? அவர்களை சுற்றி பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு 10 பேரை நிற்க வைத்துக் கொண்டு ஊடகங்களில் அவர் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் எண்ணியிருந்த பதவிகள் எதுவும் கிடைக்காததால் அந்த கையெழுத்து இயக்கத்தை அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்களை வைத்து நடத்தி கொண்டார். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு அவர் ஒரு அத்துமீறல் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கின்றார். காலாவதி என்ற சொற்றொடரை. காலாவதியானவர் யார்? பாண்டிச்சேரியிலே காலாவதியானவர். தென்சென்னை நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் காலி செய்யப்பட்டவர் எங்களை பார்த்து காலாவதி என்கிறார். அவரை காலாவதி ஆக்குவதற்கும் அவர் சார்ந்த இயக்கத்தை காலாவதி ஆக்குவதற்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அக்கா தமிழிசைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 3 மணி
நேரம் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல, அமைதியா பாமர மக்களுக்கு நாங்க ஒரே ஒரு கேள்வி. ஐயா சும்மா இருக்கு சிவா, சும்மா இருக்குப்பா. ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள், முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா அண்ணாவின் கொள்கை, அண்ணாவே சொன்னாரு. அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர்? 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க. பொதுமக்கள் வரலன்னா பரவாயில்ல, பொதுமக்கள் வந்தாங்க. 3 மணி நேரம் இந்த வெயில நின்ன பிறகு தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மறியல் பண்ண போறோம்னா அதுவும் பண்ணல. மக்களுக்காக நான் சொல்றேன். அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அதுக்காக அடிபணிய மாட்டோம். நடந்து கொண்ட நடவடிக்கையை நிச்சயம் அவருடைய தந்தையார் குமரியானந்தன் பார்த்திருந்தால் மிகுந்த வருத்தப்பட்டிருப்பார், துயரமடைந்திருப்பார். இவருக்கா போய் நாம் தமிழிசை என்று பெயர் வைத்தோம் என்று அவர் மிக 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 வருத்தத்தோடு இருந்திருப்பார். 1. 2, கையெழுத்து இயக்கம் என்பது இல்லங்கள் தோறும் சென்று வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எந்த இல்லத்திற்கு சென்று வாங்கினார்கள்? அவர்களை சுற்றி பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு 10 பேரை நிற்க வைத்துக் கொண்டு ஊடகங்களில் அவர் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் எண்ணியிருந்த பதவிகள் எதுவும் கிடைக்காததால் அந்த கையெழுத்து இயக்கத்தை அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்களை வைத்து நடத்தி கொண்டார். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு அவர் ஒரு அத்துமீறல் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கின்றார், காலாவதி என்ற சொற்றொடரை. காலாவதியானவர் யார்? பாண்டிச்சேரியிலே காலாவதியானவர். தென்சென்னை நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் காலி செய்யப்பட்டவர் எங்களை பார்த்து காலாவதி என்கிறார். அவரை காலாவதி ஆக்குவதற்கும் அவர் சார்ந்த இயக்கத்தை காலாவதி ஆக்குவதற்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அக்கா தமிழிசைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 3 மணி நேரம் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல, அமைதியா பாமர மக்களுக்கு நாங்க ஒரே ஒரு கேள்வி. ஐயா சும்மா இருக்கு சிவா, சும்மா இருக்குப்பா. ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள், முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா அண்ணாவின் கொள்கை, அண்ணாவே சொன்னாரு. அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர்? 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க. பொதுமக்கள் வரலன்னா பரவாயில்ல, பொதுமக்கள் வந்தாங்க. 3 மணி நேரம் இந்த வெயில நின்ன பிறகு தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மறியல் பண்ண போறோம்னா அதுவும் பண்ணல. மக்களுக்காக நான் சொல்றேன்.
அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அதுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம்.